வணக்கம் நண்பர்களே. நான் லாஸ்ட் லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து லெக்சர் 4வது லெக்சர். ஸோ லாஸ்ட் லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அது வந்து 3 ஃபார்மேட்டில் இருக்கும். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இதில் வந்து ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சைஸ் m/n, அதாவது m rows n columns. ஓகே, x வந்து என்னதுன்னா ஒரு வெக்டர், x வந்து ஒரு வெக்டர். அதே மாதிரி b வந்து ஒரு வெக்டர், ஓகே. அதர் 2 ஃபார்ம்ஸை வந்து அதுக்கப்புறம் நம்ம வர்ற லெக்சர்ஸில் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன். 0x minus 7y minus 4z is equal to 2. அடுத்த ஈக்குவேஷன் வந்து 2x plus 4y plus 6z is equal to 12. 3x plus 1y minus z is equal to minus 2. இப்படி ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 0 minus 7 minus 4 2 4 6 3 1 minus 1. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் வந்து A டைம்ஸ் xyz. ஸோ இந்த வெக்டர், இந்த xyz, இந்த இதுதான் வெக்டர் எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு B. B வந்து என்னதுன்னா 2 12 -2. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, இந்த ஏ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேன். ஒரே ஒரு டைம் வந்து மட்டும் நம்ம வந்து எப்படி இந்த XYZ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அது ஒரு ஃபார்ம் ரோ எச்லான் ஃபார்ம் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏன் இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற லெக்சர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால் இது ஒன்று மட்டும் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். பிகாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்போகிற லெக்சர்ஸ் எல்லாத்துக்குமே. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸ் இந்த இதை வந்து எடுத்துக்குவோம். 0 -7 -4 2 4 6 3 1 -1. இந்த B இதையும் நம்ம வந்து உள்ளே எடுத்துக்குவோம். ஸோ ஜஸ்ட் வந்து அதை வந்து செப்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கிடுறேன், 12 -2. ஓகே, ஸோ இப்படி நம்ம எடுத்துடுறோம். ஆக்சுவலாக இது வந்து இது இன்க்ளூடட் தான். நம்ம இந்த இதில் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அதுல வந்து இந்த 12 -2 வந்து இன்க்ளூடட், ஓகேவா. ஸோ இந்த லைன் வந்து ஜஸ்ட் வந்து இதை செப்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இதை இப்படி ஒரு ஃபார்முக்கு நம்மளால் மாற்ற முடிந்தால், அதாவது எப்படின்னா 1 2 3 அண்ட் இங்கே வந்து 6 0 0, இங்கே வந்து 1 0 2 1 4 3. ஆக்சுவலாக இதை வந்து இப்படி ஒரு ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர முடிந்தால், இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எலிமெண்ட் வந்து இது என்னது அப்படின்னா Z, ஓகேவா. XYZ இஸ் ஈக்குவல் டு 3, Z இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிது. ஸோ இந்த ரோவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இது வந்து 1 times y ப்ளஸ் 2 times z, ஓகேவா. XYZ. ஸோ இது 1 time y 2 times z, 1 time y ப்ளஸ் 2 times z, that is equal to 4. ஸோ இங்கே நம்மளுக்கு z தெரியும். Z எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்கன்னா, இதை தான் பேக் சப்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு y கிடச்சிரும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 6 இங்கே போச்சுன்னா 4 -6
ஸோ -2. ஸோ y வந்து -2. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x + 2y + 3z இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்மகிட்ட y இருக்குது, நம்மகிட்ட வந்து y இருக்குது, zம் இருக்குது. இது ரெண்டையும் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் x என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் இதை தான் வந்து ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மேட்டை தான் வந்து ரோ எக்லான் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க. அது என்னதுன்னா ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை எடுத்து 1 0 0 0 1 0 0 0 1 ஓகேவா? ஸோ த அதர் வேல்யூஸ் வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மேபி 2 3 5 இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம டைரெக்டாக x இஸ் ஈக்குவல் டு 2, y இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் z இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இது வந்து ரெடியூஸ்ட் ஃபார்ம். ஸோ நார்மலாக நம்மளுக்கு இந்த ஃபார்ம் தான் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம கொண்டு வரலாம், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெடியூஸ்ட் ஃபார்ம் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது 2 1 2 ஸோ 5 6 7 8 9 10 இங்கே 1 2 3 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த எலிமெண்ட்டை 1 ஆக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ரோ ஒன் அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கேலிங் சொல்கிறாங்க. ஓகேவா? ஏதோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து 1 ஆயிரும். அப்படி தானே? 1 1/2 1 1/2 ரிமைனிங் வந்து நம்ம எழுதிக்கலாம். 5 6 7 2 இது வந்து 8 9 10 3. ஓகே, இது ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா, இந்த ரெண்டையும் வந்து 0 ஆக்க பார்க்கணும். அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் 0 ஆக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த டேம் இதை வந்து எப்படியாட்டும் 1 மாற்ற பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம 0 ஆக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோ 1 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம வந்து ரோ 2 கழிக்கிறோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ ரோ 1 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 5 5/2 அதுக்கப்புறம் 5 அதுக்கப்புறம் 5/2 இப்படி வருமா? இப்போ வந்து இதில் இருந்து நம்ம வந்து ரோ 2 கழிக்கிறோம் அப்படின்னா இதுதான் ரோ 2. அப்படி தானே? இதுதான் நம்மளுக்கு வந்து ரோ 2. இதை நம்ம இதில் கழிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டேம் வந்து 0 ஆயிரும். அப்படி தானே? ஸோ ரோ 2 வந்து 5, இது வந்து 6, இது வந்து 7, இது வந்து 2. ஸோ இப்போ நீங்கள் இதை சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் இது வந்து 0. ஸோ அது வந்து இங்கே வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டையும் 0 ஆக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து 1 ஆக்குறோம், திரும்ப வந்து இதை 0 ஆக்குறோம், தென் இதை வந்து நம்ம வந்து 1 ஆக்குறோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது நடந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ என்ன ஆகும்? இது 1 ஆயிரும், இது வந்து 1 இருக்குது. இப்போது இந்த 3 டேமையும் நம்ம ஒன்ஸ் அகெயின் எப்படியாட்டும் 0 ஆக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ரேஷனாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோ வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் இன் த சென்ஸ் எந்த ரோவை எடுத்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பரால் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு ரோ எடுத்து ஏதாச்சும் ஒரு நம்பரால் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து மல்டிப்ளை பண்ணி இதை வந்து ஏதாச்சும் இன்னொரு ரோ கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணி இப்படி ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்ம் தான் வந்து ரெடியூஸ்ட் ரோ
எச்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோன்னா இதில் இருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். என்னென்ன நம்மளுக்கு ஈவன் வந்து காலம் ஸ்பேஸ்னால் என்னது, ரோ ஸ்பேஸ்னால் என்னது, நல் ஸ்பேஸ்னால் என்னது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் இருந்தால் வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை இன்னும் பார்க்குறதுக்கு நான் ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஓகே, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்குறோம். சேம் மேட்ரிக்ஸ் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த எலிமெண்ட் வந்து 0வாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், இது வந்து 1ஆக இருக்கணும், இதுக்கு கீழே உள்ள இது 0வாக இருக்கணும், இது 0வாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது 1, இது 0 ஆகணும், திரும்ப வந்து இது 1 ஆகணும். அதுக்கப்புறம் இந்த 3 எலிமெண்ட் வந்து என்னவாக இருக்கோ அதை வந்து நம்ம 0 ஆக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி கொண்டு வந்துட்டோன்னா அதுதான் வந்து ரெடியூஸ்ட் ரோ. ஃபைன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்னன்னா, நம்மளுக்கு இந்த இடம் வந்து 1ஆ வரணும் அப்படின்னா இந்த ரோ அல்லது இந்த ரோ ஏதாச்சும் ஒன்று அங்கே ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இப்போ சப்போஸ் நான் இந்த ரோவை இங்கே ஸ்வாப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 4 6 இங்கே வந்துருமா 12. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட் 1 ஆயிரும். ஸோ பாருங்கள், ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ரோ வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணணும் இந்த மாதிரி வருது. இப்போ வந்து நான் இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடம் வந்து 1 ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு இப்போ இங்கே இது வந்து 3ஆக இருக்குது, இதை வந்து 0 ஆக்கணும். ஆல்ரெடி இது 0ஆக இருக்கிறதுனால இதை மட்டும் 0 ஆக்குறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ரோவை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிடுறாங்க, 0 ஆயிடுது. இதே மாதிரி இப்போ வந்து நான் இதை 1 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ இதை வந்து 0 ஆக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள், இந்த ரோவை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணால் இது 0 ஆயிடுது, அவ்வளோதான். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம இது 1 ஆக்கணும். என்ன பண்ணலாம், இதை 1 ஆக்கணும், இதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 1 ஆயிரும், அப்படி தானே? ஸோ ஃபைன், இது எல்லாமே முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை தான் வந்து ரோ எச்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த 2 3 இந்த அப்பர் ட்ரையாங்குலரை வந்து நீங்கள் 0 ஆக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற ஃபைனல் இது தான் வந்து ரெடியூஸ்ட் ரோ. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறாங்க, இந்த அப்பர் ட்ரையாங்குலரை வந்து 0 ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, fine. So zero, fine. இது 2 0 ஆக்கியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்த 0 ஆக்கணும். ஓகேவா? இந்த இடத்த வந்து 0 ஆக்கிட்டோம் அப்படின்னா ரைட். ஸோ இது வந்து அவ்வளோ ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்த நம்ம 0 ஆக்கணும். என்ன பண்ணுறாங்க, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ரோவில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஃபார்ம் தான் வந்து ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம். ஸோ இப்போ என்னென்னா x is equal to 1, y is equal to -2, z is equal to 3. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம ரிமைனிங்கை வந்து அடுத்த லெக்சரில் கண்டினியூ பண்ணலாம்.